ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உற்சாகமா இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கரம் பிடித்தென்னை வழி நடத்தும் கண்மணி போல காத்து கொள்ளும். கரம் பிடித்தென்னை வழி நடத்தும் கண்மணி போல காத்து கொள்ளும். கரைத்திரையில்லா வாழ்வழித்து கரைத்திரையில்லா வாழ்வழித்து பரிசுத்த பாதையில் நடத்தி செல்லும். கரம் பிடித்தென்னை வழி நடத்தும் கண்மணி போல காத்து கொள்ளும். ஆமென். மெய்ப்பனே உம்மண்டை ஆடு நானே, மெய்த்திடும் மெய்ப்பனும் பின் செல்வே. மெய்ப்பனே உம்மண்டை ஆடு நானே, மெய்த்திடும் மெய்ப்பனும் பின் செல்வே. புல்வெளி மேய்ச்சல் காண செய்து அமர்ந்த தண்ணீரண்டை வழி நடத்தும். புல்வெளி மேய்ச்சல் காண செய்து அமர்ந்த தண்ணீரண்டை வழி நடத்தும். உம் கோலினை கொண்டு என் பாதை மாற்றும். கரம் பிடித்தென்னை வழி நடத்தும் கண்மணி போல காத்து கொள்ளும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கண்களை மூடி ஒரு விசை ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஜீவன் உள்ள பரலோக நல்ல பிதாவே, இந்த நல்ல கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். காலையிலே உமது கிருபையும் இரவிலே உமது சத்தியத்தை அறிவிப்பது நலம் என்று வேதம் சொல்லுகிறதே. ஆனாலும் இந்த காலையிலும் கூட சத்தியத்தை அறிவிக்க தேவன் கொடுத்த இந்த மகா தருணத்திற்காக, மகா கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற ராஜா. இந்த வார்த்தையோடு கூட இருந்து நீர் வெளிப்படும்படியாய் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாள் முழுவதும் மது கரத்தில் இருக்க உதவி செய்யுங்க. ஒத்தாசையும் உதவியும் ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பையும் பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்யுங்கப்பா. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 49ஆம் அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம். சீயோனும் கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல், தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, தன்னுடைய பாலகனை மறப்பாளோ. அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை ஒருபோது மறப்பதில்லை. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னை ஒருபோதும் மறப்பதில்லை. எந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. எந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை
எந்த தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தே, எந்த ஜப வேளை உமை தேடி வந்தே. தேவா பதில் தாருமே, சோராது ஜபித்திட ஜப ஆவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டு உன் பாதம் வந்தே, சோராது ஜபித்திட ஜப ஆவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டு உன் பாதம் வந்தே, எந்த ஜப வேளை உமை தேடி வந்தே. தேவா பதில் தாருமே, தேவா பதில் தாருமே. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, யார் மறந்தாலும் யார் மறக்காமல் போனாலும் ஒருபோதும் நான் உங்களை மறப்பதே இல்லை. அல்லேலூயா. ஒருவேளை தாய் தகப்பன் மறந்து போயிருக்கலாம், சொந்த பந்தம் மறந்து போயிருக்கலாம், அண்ணன் தம்பி மறந்து போயிருக்கலாம், கூட பிறந்தவங்க மறந்து போயிருக்கலாம், அல்லது தூரத்து ஜனங்கள் இனஜன பந்துக்கள் மறந்து போயிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, ஒருபோதும் பெற்றெடுத்த தாயானவள் மறந்து போனாள். 10 மாசம் சுமந்து பெற்றெடுத்த தாயும் தகப்பனும் மறந்து போனாலும் நான் ஒருபோதும் உங்களை மறப்பதே கிடையாது. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு. ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் பொழுது, ஏதாவது ஒரு உபத்திரம் வரும் பொழுது, கடன் பாரம் வரும் பொழுது, யாராவது தேவையில்லாம சண்டைக்கு வரும் பொழுது, தேவையில்லாத காரியம் நம்ம நோக்கி வரும்போது என்ன நினைக்கிறோம், உடனே ஆண்டவர் என்ன மறந்துட்டார். அல்லேலூயா. காலையில கூட ஒரு சகோதரி, ஏமா அப்படி உட்கார்ந்து இருக்கிற அப்படின்னு கேட்கிறேன். அவங்க ஒன்னும் இல்லைன்றாங்க. ஆனா நான் நம்பல. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு உபத்திரம், ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு நிந்தம் அவங்களுடைய மன அழுத்தத்தை உண்டு பண்ணி பக்கத்துல யார் உட்கார்ந்து இருக்கிறாங்க, யார் நிக்கிறாங்கன்னு கூட தெரியாம போகுது. அல்லேலூயா. ஒன்னேல 10 மாசம் சுமந்து பெற்ற தாய் தான் 1 வயசு 2 வயசு குழந்தை மடியில உக்காந்துன்னு சாப்பாடு ஊட்டுவாங்க. அந்த குழந்தை திடீர்னு கண்ணை குத்திச்சுன்னு வச்சுங்க, பலார்னு ஒண்ணு வைப்பாங்க. அல்லேலூயா. கை சாப்பாடு ஊட்டும், அவங்க குழந்தை தான். அப்படியே மடியில உட்கார வச்சுன்னு அரவணைச்சு ஊட்டுவாங்க சாப்பாடை. ஆனா அந்த குழந்தை தெரியாத கண்ணை குத்திச்சு வேணான்னு தள்ளும், விரல போய் கண்ணில் பட்டுரும். அந்த ஒரு செகண்ட் என்ன பண்றோன்னு தெரியாத, தான் பிள்ளைன்னு தெரியாத பலான்னு ஒரு அடி அடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய கட்டி அணைச்சுன்னு அழுவாங்க, ஐயோ குழந்தைய அடிச்சிட்டுன்னு. அந்த ஒரு நிமிஷம் கூட தேவன் உன்னை என்னை மறப்பதே கிடையாது. கரங்களை தட்டுவோமா, கரங்களை தட்டுவோமா, கரங்களை தட்டு. ஆண்டவர் சிலுவையில சுமந்து அந்த கல்வாரி சிலுவையில அப்படி தொங்குறாரு. அப்போ கீழே யார் இருக்கிறாங்கன்னு பார்க்குறாங்க, 2 பேர் தான் இருக்கிறாங்க. மீதி சீஷர்லாம் யாருமே ஒருத்தர் கூட கிடையாது. அவங்க அம்மாவும் அன்பான சீஷனாகிய யோவான் பின்னால கூட கொஞ்சம் பேர் நிற்கலாம். ஆனால் அவருடைய பார்வங்க 2 பேர் மேலே தான் போகுது. அந்த இறக்க போகிற மறிக்க போகிற அந்த மரண தருவாயில கூட அவங்க தாய் அவரு மறக்கல. அல்லேலூயா. தனக்கு சேவகம் செய்த ஊழியம் செய்த தன் அன்பான சீஷனாகிய யோவானை மறக்கல. அதனாலதான் யோவானை பார்த்து இதோ உன் தாயினார். அல்லேலூயா. அவங்கள பார்த்துட்டு இதோ உன் மகன். 2 பேரும் ஒருத்தர் என்ன பண்ணாங்க, சேர்த்துக்கினாங்க. அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அதனால ஒரு நாளும் நீங்க கர்த்தர் என்னை மறந்துட்டாரு, கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரு, என் கூட இல்லை, எனக்கு எதுவுமே செய்யலன்னு நினைக்காதீங்க. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அது முன்னாடிக்கிற வசனம் வாசிங்க, 13வது வசனம். வானங்களே வானங்களே கெம்பீரித்து பாடுங்கள், கெம்பீரித்து பாடுங்கள். பூமியே களிக்கூறு, பூமியே களிக்கூறு. பர்வதங்களே பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள், கம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார், ஆறுதல் செய்வார். சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாயிருப்பார். இரக்கமாயிருப்பார். அவர் இரக்கமாயிருப்பார். அல்லேலூயா.
கண்ணின் மணி போல் காப்பவரே இயேசையா, கண்ணீரெல்லாம் துடைப்பவரோ நீரையா. கண்ணின் மணி போல் காப்பவரே இயேசையா, கண்ணீரெல்லாம் துடைப்பவரோ நீரையா. எந்தன் ஜீவன் உந்தன் சொந்தம், எனது உள்ளம் உமது இல்லம். கண்ணின் மணி போல் காப்ப இயேசையா, கண்ணீரெல்லாம் துடைப்பவரோ நீரையா. அன்பின் குருவாய் நெஞ்சம் முழுதும் நிறைந்திருப்பவரே, ஒரு அன்னை மடி போல் என்னை தினமும் சுமந்திருப்பவரே. வரும் புயல் காற்றிலே நான் அசையாமலே, வரும் புயல் காற்றிலே நான் அசையாமலே, உம்மடி மீது தலை சாய்த்து இளைப்பாறுவே. கண்ணின் படி போல் காப்பவரே இயேசையா, கண்ணீரெல்லாம் துடைப்பவரோ நீரையா. கண்ணீரெல்லாம் துடைப்பவரோ நீரையா. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பாடல் வேணும்னு சொன்னா நீங்க யூடியூப்ல போயிட்டு இயேசுவே என் ஜீவன் அப்படின்னு போட்டீங்கன்னா வந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வந்திருக்கிற நமக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை, மோசேக்கு ஆண்டவர் சொன்னார், மோசே நான் உன்னை விட்டு விலகுவதே கிடையாது. யோசுவா, நான் மோசே கூட இருந்தது போல உன்னோட கூட இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவேன். என் அன்பு தெய்வ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்ற வார்த்தை, அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ. மனமாற சாதாரண மனுஷன் கிடையாது. அவர் சொன்னார்னா இந்த சினிமா வசனம்லாம் கிடையாது. ஆனா தேவன் என்ன சொல்லுகிறாரோ அந்த நிமிஷம் அந்த நொடி கர்த்தருடைய வல்லமை இறங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கானானியஸ்திரி சொல்றா, ஆண்டவரே என் பெண்ணுக்காக இறங்கும். பிசாசின் கொடுமையினால அவன் கொடுத்த மகா உபத்திரவத்தினால கொடிய வேதனைப்படுகிறார், என் மகளுக்காக இறங்குன்னு சொன்ன பொழுது ஆண்டவர் சொன்னாரு, மகளே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி ஆக கடவுள். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, மத்தேயு 15ஆம் அதிகாரம் அந்த 28வது 29வது வசனம் சொல்லுகிறது, அவர் சொன்ன அந்த நொடியே அந்த நேரமே அந்த மகளுக்கு தேவன் விடுதலை கொடுத்தார். கரங்களை தட்டுவோமா, கரங்களை தட்டுவோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ சிறுமையானவர்களுக்கு கர்த்தர் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார். வியாதியோடு இருக்கிறவர்களுக்கு, பலவீனத்தோடு இருக்கிறவர்களை கர்த்தர் நினைத்து பார்க்கிறவராய் இருக்கிறார். அதான் பைபிள் சொல்லுது, எரேமியா 33ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். அல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்? யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு எட்டாத காரியத்தை கர்த்தர் அறிவிப்பார். யார் உபவாசிக்கிறார்களோ, யார் ஊழியம் செய்கிறார்களோ, கர்த்தருடைய காரியத்தில் யார் பொறுப்பா இருக்கிறார்களோ அவர்கள் அறியாததும் அவர்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். என் அன்பு தேவனுடைய பிள்ளை, அதனால தயவு செய்து தாய் தகப்பன் திட்டோம், அண்ணன் நபி வானான்னு சொல்லிட்டோம், சொந்த பந்தம் வானான்னு சொல்லிட்டோம், யார் வேணாலும் தேவையில்லைன்னு சொல்லட்டும், ஆனா ஒரு நாளும் நீங்க ஆண்டவரை முறுமுறுக்காதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க மோசே கிட்ட போய் தண்ணி இல்லை அப்படின்னு கேட்டோம், தண்ணியை வர வைக்கிறார் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினால. ஆகாரம் இல்லைன்னு சொன்னபோது ஆகாரத்தை வர வைக்கிறார். அந்த வனாந்திரம் முழுவதும் ஆகாரமா இருக்கிறது. அவங்க சாப்பிடுற சாப்பாடு மூக்கு வழியா வருது, அந்த அளவுக்கு ஆகாரம் சேர்த்து வைக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில மீண்டுமாய் ஒரு சூழ்நிலையில மோசே இடத்துல போய் திரும்பமாய் தண்ணீர் கேட்ட உடனே இவர் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறார், ஆண்டவரே தண்ணீர் கேட்கிறாங்க. கண்மலை பார்த்து பேசினார், போய் கண்மலை அடிச்சாரு, அது வந்து ஜீவ தண்ணீர் வந்துட்டு ஜனங்கள்லாம் குடிச்சாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு ஜனங்களை பார்த்து, மோசே பார்த்து ஜனங்களை குறித்து, இவர்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், இவர்கள் முறுமுறுப்பானவர்கள், இவர்கள் முரட்டாட்டமான ஜனங்கள், இவங்களுக்காக ரெக்கமெண்டேஷனுக்கு என்கிட்ட நீ வராது. அல்லேலூயா. ஏன்னு சொன்னா அவர்கள் என்னை மறந்து போனார்கள். அல்லேலூயா. நான் செய்த கிரியைகளை கண்டோம், நான் செய்த அற்புதங்களை அடையாளங்களை பார்த்தோம், அவர்கள் என்னை நினைக்காமல் மறந்து போனார்கள். ஆனா அதே தேவன் தான் சொல்றாரு, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிறப்பான தன்னுடைய பாலகனை மறந்தாலும்
ஒருபோதும் நான் மறப்பதில்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் என்னை ஒருபோதும் மறக்க மாட்டார்? ஒருவேளை பலவீனத்தில் இருக்கலாம், ஒருவேளை வியாதியோட கூட இருக்கலாம், பிரச்சனையோட கூட இருக்கலாம், உபத்திரவத்தோட கூட இருக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை நீ மறந்து போ. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே 49ஆம் அதிகாரத்திலே ஏன் இந்த வார்த்தையை சொல்றாரு? 16வது வசனத்தை வாசிங்கம்மா. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுது உன்னுடைய மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. என் முன்னே இருக்கிறது. உன் உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள். உன்னை நிர்மூலமாக்கினவர்கள், உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்கள், உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு உன்னை போவார்கள். விட்டு புறப்பட்டு போவார்கள். கரங்களை தட்டி அப்பாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உன்னை பாழாக்குகிறவர்கள், உன்னை சிறுமைப்படுத்தினவர்கள், உன்னை ஒடுக்கினவர்கள், உன்னை உபத்திரவப்படுத்தினவர்கள் யாரா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் புறப்பட்டு போவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஏன் நான் ஒருபோதும் உன்னை மறப்பதே கிடையாது. என் அன்பு தேவசனமே, அதனால யாருக்கு நீ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. யாருக்காக நீ கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாளைய தினத்தை குறித்து நீ கவலைப்படாத. அதே நேரத்துல நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டேதுன்னு சொல்ற. அப்ப கவலையும் படக்கூடாது. என்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லி கவலையும் படக்கூடாது. எனக்கு எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பெருமையும் படக்கூடாது. பெருமையை தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மையுள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். கரங்களை தட்டுவோமா? கரங்களை தட்டுவோமா? அப்ப என் அன்பு தேவச்சனமே, தயவு செய்து வாய் தவறி கூட கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரு, என் ஜபத்தை கேட்கல, பாஸ்டிங்க கேட்கல, நான் இவ்வளவு நாள் ஆலயத்துக்கு போறேன், அதெல்லாம் கேட்கலன்னு சொல்லி நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறக்காதீங்க. அதுக்கு ஆதாரமா சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். முதலாவதாக ஆதியாகமம் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 23வது வசனம். ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான், அவனை மறந்து போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, இதுல ஒரு பெரிய சம்பவமே அடங்கியிருக்கு. என்ன சம்பவம்னு சொன்னா, பைபிள் சொல்லுகிறது, பானபாத்திரக்காரன் யோசேப்பை நினைக்காமல், நினைவு கொள்ளாமல் மறந்து. யோசேப்புக்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அல்லேலூயா, கவனிக்கிறீங்களா? யோசேப்புக்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தம்? யோசேப்பு எங்க இருக்கிறாரு? சிறைச்சாலையில இருக்கிறார். கூட யார் இருக்கிறது சிறைச்சாலையில? பானபாத்திரக்கார தலைவர். யோசேப்பு செய்யாத குற்றத்திற்காக சிறைச்சாலைக்கு வந்து இப்ப எவ்வளவு நாள் இருக்கிறாருன்னு சொன்னா 13 வருஷம் அந்த சிறைச்சாலையில இருக்கிறார். இந்த நடுவுல வந்தவன் யாருன்னு சொன்னா இந்த பானபாத்திரக்காரனுடைய தலைவர். அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, சமையல்ல எட்டு, இந்த கல்யாணத்துல எட்டா இருப்பாரு இல்லையா சமையல்காரு, இது எல்லாரும் வேலை செய்வாங்க. அவர் தான் சொல்லுவாரு, இங்க போ, அங்க போ, இங்க பரிமாறு, அதை பரிமாறணும். அது போல ஒரு அருமையான சீஃப் ஷெஃப், அவர் ஒரு தலைமை இடத்துல இருக்கிறவர். அவரு ராஜாவுக்கு விரோதமான சில காரியங்கள் செய்யும் பொழுது அவரை தூக்கின்னு வந்து ஜெயிலில் போடுறாங்க. கூட யாரா இருக்குன்னு பார்த்தா யோசேப். இன்னொருத்தர் வர்றாரு கூட, சுயம்பாகின ஒருத்தன், அதாவது சுதந்திரமாய் உலாவக்கூடியவன், சுதந்திரமாய் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவன். அந்த அரண்மனையில எங்கு போனாலும் அவனுக்கு சுதந்திரம் உண்டு. அவன் வீட்டுல எங்க வேணாலும் போலாம், எங்க வேணாலும் தங்கலாம். ராஜாவுக்கு அந்த அரண்மனையில் இருக்கிற வேலைக்காரங்களை, காரியங்களை எல்லாவற்றையும் செய்யலாம். அந்த அளவுக்கு அவனுக்கு சுதந்திரம் உண்டு. அப்படிப்பட்டவனும் உள்ளகிறான். இப்ப எத்தனை பேர் ஆச்சு? 3 பேர். யோசேப்பு, பானபாத்திரக்கார தலைவன், சுயம். ஏன் 3 பேரும் ஒரே இடத்துல இருக்கிறான், ஜெயில இருக்கிறான்? இப்ப எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு நிக்கிறீங்க. இந்த நேரத்துல போய் இவர் போய் அவங்க கிட்ட என்ன ஏன் நீ நினைக்கலன்னு கேட்க முடியுமா? இல்ல இவங்க போய் அவங்க கிட்ட போய் ஏன் நீ என்ன நினைக்கலன்னு கேட்க முடியுமா? ஏன்னா எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்டுன்னு இருக்கிறோம். அதே போலதான் 3 பேரும் ஜெயில இருக்கிறாங்க. என்ன நடந்ததுன்னு சொன்னா, அந்த பானபாத்திரக்காரர் தலைவன் ஒரு சொப்பனத்தை பார்க்கறான்.
சொப்பனத்தை பார்த்து மிரண்டு போறான். இவனை ஏற்கனவே தெரியும். ஏன்னா பானபாத்திரக்காரர் ராஜாவின் அரண்மனையில் இருக்கும்போது யோசேப்புக்கு தெரியும். அதனால அவன் தீர்க்க தரிசனம் தெரியும். இவங்கிட்ட போய் நான் ஒரு தரிசனம் கண்டேன், நான் ஒரு சொப்பனம் கண்டேன், நீ விளக்கம் சொல்லு. சரி சொல்லியா அப்படின்னு. ஒரு செடி காய்க்குது, அந்த செடியை சுற்றி 3 விதமான கொடிகள் படர்ந்து கொண்டிருக்கிறது. இதுதான் என்னுடைய சொப்பனம். அல்லேலூயா. யோசேப்பு ஒரு நிமிஷம் கூட தாமதிக்கலங்க. கவனிங்க, ஒரு நிமிஷம் கூட தாமதிக்கல. டக்குன்னு சொல்றான். அந்த 3 கொடியானது 3 நாட்களை குறிக்கிறது. அந்த திராட்சை செடி யாரது? நீதான். அந்த 3 கொடிகள் 3 நாட்களை குறிக்கிறது. அது மாத்திரமல்ல, 3 நாள் பொறுத்து ராஜா உன்னை விடுதலை செய்வார். எந்த வேலைக்கு நீ முதல்ல செய்திருந்தியோ அதே வேலையில போய் என்ன பண்ணுவ? நீ அமருவ. கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை. ஆனா எங்க இருக்கிறாங்க? எங்க சொல்றான் தீர்க்க தரிசனத்தை? பக்கத்துல இருக்கிறவன் என்ன பண்றான்? அதே போல அவருக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னாரு, நம்ம சொப்பனம் கண்டமே, நம்முடைய தரிசனத்தை சொன்னா சொல்லுவாருன்னு சொல்லி நானும் ஒரு சொப்பனம் கண்டேன். நீ நாயா கண்ட? 3 கூடைகளை பார்த்தேன். 3 கூடைகள் என் தலை மேல இருக்குது. அதுல 3 கூடையிலும் கொஞ்சம் கொஞ்சம் ஆகாரம் தான் இருக்குது. ஆனா அந்த ஆகாரத்தை கூட பறவைகள், பட்சிகள் வந்து பட்சித்து போட்டது. இதான் என்னுடைய தரிசனம். யோசிக்கவே இல்லை யோசேப்பு. 3 நாள் பொறுத்து உன்னை விடுதலை பண்ணுவாங்க. விடுதலை பண்ணாலும் உன்னை தூக்கி மேல போட்டுருவோம். அல்லேலூயா. நீ கொலை செய்யப்படும். என்ன மாதிரி தீர்க்க தரிசனம் பாருங்க. சபையில பாஸ்டர் இந்த மாதிரி யாருக்குன்னா தீர்க்க தரிசனம் சொன்னா ஒத்துக்குவாங்க? சொல்லுங்கய்யா, யாரும் ஒத்துக்குவாங்களா? தெரிஞ்சா கூட சொல்ல மாட்டாங்க எந்த பாஸ்டரும். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய நாமத்தினால சொல்றேன், பெருமைக்காக அல்ல. எவ்வளவு பேருக்கு கர்த்தருடைய வார்த்தை நான் சொல்லியிருக்கிறேன். ஜெபம் பண்ணும்போது சில காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். அப்போ எனக்கே மனசு கஷ்டமா இருக்குது. சொல்லாமா சொல்லக்கூடாது, சொல்லிடுவேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருத்தனுக்கு விடுதலை, பழைய வேலை கிடைக்கும். ஒருத்தனுக்கு உன்னை தூக்கி மேல போட்டுருவாங்கன்றான். தூக்கி போடுவார்கள். ஆனா ஒண்ணு, அந்த 2 பேருமே எதுவுமே சொல்ல. ஏன்டா அவனுக்கு மாத்திரம் நல்லது சொன்னியே, அந்த சகோதரி மட்டும் காணிக்கு ஜபம் குத்தியே, இந்த பிரதருக்கு ஏன் காணிக்கு ஜபம் கொடுக்கலன்னு சண்டை போடல. அவங்களுக்கு மட்டும் பாட்டு குத்தியா, ஏன் எனக்கு கொடுக்கலன்னு சண்டை போடல. 2 பேரும் அந்த தீர்க்க தரிசனத்தை ஏத்துக்குன்னு அமைதியா இருந்துட்டாங்க. ஏன்? சொன்னவன் தேவ மனுஷன். கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை. ஒன்னவன் சாதாரண ஆளு கிடையாது. கர்த்தருடைய தாசன், தேவ மனுஷன் அவன் சொன்னவன். அதே போல நடக்குதுங்க. ஆனா ஒரு சின்ன தப்பு பண்றாரு அங்க யோசேப்பு. அவர் என்ன சொல்றாரு? அந்த பானபாத்திரக்காரங்கிட்ட போய், ஐயா நீ வெளியே போனீன்னா, வெயில இருக்கும் போதே கன்ஃபார்ம் பண்றாங்க பாருங்க. வெயில் போடல, வைக்கல, எந்த ஜாமீனும் உள்ள இல்லை. ஆனா அது எப்படி கன்ஃபார்ம் பண்றாங்க? வெளியே போனீன்னா என்ன குறிச்சு என் மேல உன் தயவை வச்சு ராஜா கிட்ட கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணி என்னை விடுதலை செய்ய சொல்லு. நான் செய்யாத தவறுக்காக நான் என்ன பண்றேன்? ஜெயில இருக்கேன். அல்லேலூயா. யோசேப்பு செய்த மிகப்பெரிய தவறு. ஆமாங்க, மிகப்பெரிய தவறு. எப்படி ஆபிரகாம் தவறு பண்ணாரோ, ஆபிரகாமுக்கு 12ஆம் அதிகாரத்தில் ஆதியாகம புத்தகத்துல சொல்றாரு, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாறுவேன். ஜாதிகளுக்கு உன் வம்சத்திலிருந்து பூமியில இருக்கிற எல்லா வம்சமும் ஆசீர்வதிக்கப்படும். 7 விதமான ஆசீர்வாதத்தை ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமுக்கு 7 விதமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். வாங்கின கம்முன்னு போயிட்டோமா இல்லையா? அதுக்குள்ள என்ன நடந்தது, எது நடந்ததுன்னு தெரியல. அதெல்லாம் சொல்றதுக்கு டைம் இல்லை. வேற மாதிரி போயிடும், செய்தியே வேற மாதிரி போயிடும். ஆனா 17ஆம் அதிகாரத்துல 1வது வசனம் 2வது வசனத்தை வாசிங்களேன். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. கரங்களை தட்டுவோமா, கரங்களை தட்டுவோமா, கரங்களை தட்டுவோமா. தேவன் வேதனையோட கூட சொல்றார், நான் தான் ஏற்கனவே உனக்கு குழந்தை பிறக்கும், ஈசாக்கு என்று பெயரிடுவாங்க, பேரெல்லாம் சொல்லிட்டேன். ஆனா
இவர் செய்த தவறினால என்ன பண்ணாருன்னா 15ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்குது. ஆண்டவரே, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன், எனக்கு என்ன கொடுப்பீங்கன்னு கேட்கிறாரு. 12ஆம் அதிகாரத்துல பேசிட்டாரு. 15ஆம் அதிகாரத்துல சந்தேகம் வந்து ஆண்டவரை கேட்க ஆரம்பிச்சு. ஏன்னா வருஷம் கடந்துடுச்சு. 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, வருஷம் கடந்து போச்சே, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன், எனக்கு என்ன பண்ணீங்க, பிள்ளை பாக்கியத்தை கொடுங்கன்னு கேட்கிறாரு. ஆண்டவருக்கு ரொம்ப கோபம். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற ஆபிரகாம் மாத்திரம் பொறுமையா இல்ல, ஆண்டவரும் பொறுமையா இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவர் கோபம் வந்து என்ன பண்ணார், ஆபிரகாமே எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அப்போ வாக்குத்தத்தத்தின் தந்தை என்று சொல்லப்பட்ட, விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லப்பட்ட ஆபிரகாமே வாக்குத்தத்தத்திலே உண்மை இல்லாம பண்ணார். அதனால ஆண்டவர் என்ன பண்ணார்னா, கிட்டத்தட்ட 25 வருடங்கள் 24 வருடங்கள் அவரிடத்துல பேசாமல் போனார். என் அன்பு தேவச்சனமே, அது போலதான் இந்த பானை இவர் எப்படி தப்பு பண்ணாரோ, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஆபிரகாம் எப்படி தப்பு பண்ணாரோ, யோசேப்பு ராஜா கிட்ட போய் முன்னாடி உன் தயவு எனக்கு கொடுன்னு கேட்டு விட பரவாயில்ல, பிதாவாகிய தேவனிடத்தில் தான் அவன் முட்டி போட்டு ஜெபம் பண்ணி கேட்டுக்கணும். அப்பா உன் தயவு கொடுப்பா, எவ்வளவு நாளப்பா அந்த ஜெயில இருக்கிறது. குழல் ஜெயில் மாதிரிலாம் கிடையாது. சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணிலாம் அப்ப கிடையாது. லைட் இருக்காது, வெளிச்சம் இருக்காது, காத்து இருக்காது, இருட்டு அறதான். கல்லறையும் சிறைச்சாலையும் ஒண்ணு. யோசேப்புலாம் இருந்த நேரத்துல வெளிச்சமே இருக்காது. அது எப்படித்தான் இருந்தான் 13 வருஷம், எப்படி சாப்பிட்டான், எப்படி தூங்கினான்றது ஆண்டவருக்கு தான் வெளிச்சம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமத்தினால சொல்றேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் என்ன மறந்துட்டாரு, என்ன கைவிட்டுட்டாருன்னு தயவு செய்து சொல்லாதீங்க. இந்த பான பாத்திரக்கார தலைவன் யோசேப்பை மறந்து போனாலும், இந்த சுயமாகி யோசேப்பை மறந்து போனாலும், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது யோசேப்பை பிதாவாகிய தேவன் மறந்து போகாதபடிக்கு அவனை சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வந்து, எங்கு அடிமையா இருந்தானோ, எங்கு சிறைச்சாலையில் காணப்பட்டானோ, எந்த தேசத்தில் உபத்திரப்படுத்தப்பட்டானோ அதே தேசத்துக்கு கர்த்தர் அவனை அதிகாரியாய் மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அவர் செய்த தவறு என்ன? தேவனிடத்தில் தயவு கேட்காதபடிக்கு ராஜாவிடத்திலே தயவு கேட்டார். ராஜாவே, நீ என் மேல் தயவு வைத்து நீ வெளியே விடுதலை ஆகி போன பிறகு, பான பாத்திரக்காரங்கிட்ட சொல்றான், நீ வெளியே போன பிறகு ராஜா கிட்ட கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணு. கர்த்தர் 13 வருடங்கள் அவரை சிறைச்சாலையில் வைத்திருந்தார். அல்லேலூயா. ஒருவேளை இந்த அவிசுவாசமான வார்த்தை வராமல் போயிருந்தார், 13 வருடம் என்பது ஒரு வருடமாய் மாறி போயிருக்கலாம். ஒருவேளை அடுத்த செகண்ட், அடுத்த நிமிஷம், அடுத்த மணி நேரம், அடுத்த நாள் கூட மாறி போயிருக்கலாம். தேவன் கிட்ட தயவு எதிர்பார்க்காதபடி, கர்த்தர் தயவானவர் என்று சொல்லப்படுகிறது இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா பான பாத்திரக்காரங்கிட்ட தயவை எதிர்பார்த்ததுனாலே செய்யாத தவறுக்காக 13 வருடங்கள் அவர் சிறைச்சாலை அனுபவித்தார். அதனால்தான் பைபிள் சொல்லுது, ஆதியாகமம் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 23வது வசனம், பான பாத்திரக்காரன் யோசேப்பை நினையாமல் மறந்து போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. சுயமாகி விடுதலை ஆகிறான் கர்த்தர். அதே போல அந்த ராஜா முன்னாடி அவனை தூக்கி போடுகிறார்கள். பான பாத்திரக்காரன் விடுதலை ஆகிறான். பழையபடி ராஜாவுக்கு பான பாத்திரத்தை வார்த்து கொடுக்கிற, ஆகாரத்தை கொடுக்கிற அந்த வேலையை செய்கிறான். ஆனால் அங்கே யோசேப்பை நினைக்க ஒரே ஒருவர் மாத்திரம் உண்டு, அவர் தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, பிதாவாகிய தேவன். அல்லேலூயா. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சொந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சொந்து போவதில்லை, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஆமென். நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதானக்காரனர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே, சமாதானக்காரனர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே, இயேசு நீங்க இருக்கையில
நாங்க சோர்ந்து போவதில்லை. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி. ஆமென். Yes. தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே இயேசு, நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஏசாயா தரிசன புத்தகத்தில் சொல்லப்பட்டது போல ஆண்டவர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று ஒரு போதும் ஒரு இடத்துல வசந்த வாசித்தேன். என்னை மறக்கிறதுக்கு நீ யாருன்னு கேட்கிறார் ஆண்டவர். கை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. என்னை மறக்கிறதுக்கு நீ யாரான்னு கேட்கிற. எனக்கு ஆச்சரியமாய் போச்சு. அப்போ அவரை மறக்கிறதுக்கு கூட நம்மளுக்கு தகுதியும் கிடையாது, அதிகாரமும் கிடையாது. அல்லேலூயா. தாய் தகப்பன் கூட கொடுக்கலன்னு வச்சுக்க, டேய் சம்பளம் வாங்கி பாதி கொடுத்துட்டியா அங்க? ஆமா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மருமகளா இருந்தா இப்ப வந்தவனே என்ன சொன்னாலும் தெரியல, கையில தண்டை வாங்குறான். ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாது. தாயை விட அதனாலதான் நான் யோசிப்பேன், அது எப்படி தாயை விட தகப்பனை விட கண்ணுக்கு தெரியாத பார்க்காத ஒருத்தர் எப்படி அப்படி மேலானவர்? ஆனா பைபிள் சொல்லுது, என்னை மறக்கிறதுக்கு நீயா? உன் நினைவுகளை நான் தூரத்தில் இருந்து அறிந்து கொண்டிருக்கிறேன். தாவீது சொல்றார், என் உட்கார்வதிலும் என் எழுந்திருக்கிறதிலும் நான் நடந்து கொண்டிருப்பதையும் நான் படுத்திருக்கும் கர்த்தர் அறிவார். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய இந்த மாதிரி தெய்வத்தை நீ பார்த்திருக்க முடியுமா? சொந்த பந்தம் திரும்பி பார்க்காத போவான். ஒன்னும் இல்ல, 500 ரூபாய் அவங்க மொய் வைக்கிறாங்க, நம்மளால முடிஞ்சது 200 ரூபாய் வைக்கிறோன்னு வச்சுக்கல, அன்னைக்கு சொல்ல மாட்டாங்க. இந்த லிஸ்ட் கணக்கு பாக்குறாங்க பாரு. அப்ப சொல்லுவார் மனைவி, 500 ரூபாய் வச்சோமா, நோட்டீஸ் எடுத்து வீட்டுல போய் வச்சுட்டு வந்துருக்குறாங்க, 200 ரூபாய் வைக்கிறான். அல்லேலூயா. அப்ப அந்த சொந்த பந்தத்தினுடைய உறவு எதுல இருக்குது? 200லயும் 500லயும் தான் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அவங்க கொடுத்தாலும் கொடுக்கலாலும் வந்து போனாங்களே, அதை நினைக்க மாட்டாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒருவேளை பான பாத்திரக்கார தலைவன் யோசேப்பை மறந்து போனாலும், ராஜா பான பாத்திரக்காரர் 2 பேரும் சேர்ந்து யோசேப்பை மறந்து போனாலும், பிதாவாகிய தேவன் அவனோட கூட இருந்தார். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தா கர்த்தர் அவனோட கூட இருந்தார். கரங்களை தட்டுவோமா, கரங்களை தட்டுவோமா. ஜெயில கூட இருக்கிறாரியா, சிறைச்சாலையில கூட இருக்கிறார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிறைச்சாலையிலே கர்த்தர் கூட இருந்தார் 13 வருடங்கள். என் தாசனாகிய யோசேப்பு ஒரு தேவ மனுஷன், என்னுடைய பிள்ளை செய்யாத தவறுக்காக 13 வருடங்கள் சிறைவாசம் அனுபவிக்கிற சொல்லி அவனோடு கூட சிறைச்சாலையில் இருந்தார் ஆண்டவர். அந்த தெய்வம் தான் நீ போகிற இடத்துல எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறான் சொல்லு. நான் மோசே கூட இருந்தது போல, யோசுவா நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. எரேமியா புத்தகம் 1:8 சொல்லுகிறது, உன்னை காக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. உன்னை பாதுகாக்கும்படியாக, உன்னை காக்கும்படியாக கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார் என்பதை நீ ஒரு நாளும் மறந்து போகாத. யாரு நினைக்கிறார்களோ நினையாமல் போகிறார்களோ, எனக்கென்று ஒரு சபை, என்னுடைய திருச்சபை நினைத்து கொண்டே இருக்கிறது. கரங்களை தட்டுவோமா, கரங்களை தட்டுவோமா. கர்த்தர் தான் அந்த ஆலயம். இது சாதாரண கட்டடம் கிடையாது. பார்வைக்கு சாதாரண கட்டடமா இருந்தாலும் கூட கர்த்தரே இந்த ஆலயமா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே வெளியில போய் சொல்லக்கூடாது யாருக்கிட்டையும். என்ன அவங்க நினைக்கல, என்ன இவங்க நினைக்கல, எங்க அண்ணன் நினைக்கல, என் அக்கா நினைக்கல, தம்பி நினைக்கலன்னு சொல்லாதீங்க. கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. 115ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அது மேல கீழே இருக்கிற வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் ஆரோன் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆரோன் குடும்பம் என்பது என்ன? அபிஷேகம் பெற்று கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற குடும்பம்.
இஸ்ரவேல் குடும்பம் என்பது என்ன? கர்த்தரை ஆராதிக்கிற, துதிக்கிற தேவனுடைய விசுவாச மக்கள். அல்லேலூயா. அவர்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆரோன் என்கிற ஊழியம் செய்கிற குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஆனால் யாரு கர்த்தருக்கு பயப்படார்களோ அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவச்சனமே, பைபிள் சொல்லுகிறது கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார், கர்த்தர் ராகேலை நினைத்தருளினார். குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொன்ன பொழுது கர்த்தர் ராகேலை நினைத்தருளினார். இவளும் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லி தேவ சமூகத்தில் அழுத பொழுது கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தர் தாவீதை நினைத்தருளினார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 84 சங்கீதம் 34, 35 சொல்லுகிறது, என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இதோ என் உடன்படிக்கை மீறாமல் என் உதடுகள் விளிம்பினதை நான் மாற்றாமல் இருப்பேன். தாவீதே, நான் உனக்கு என்ன சொல்லுவேன்? சொன்னதை, விளிம்பினதை மாற்றாமல் இருப்பேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட தெய்வத்தை நமக்குள்ள வைத்திருக்கிறதுனால ஒரு நாளை நீங்க கவலைப்படக்கூடாது. ஆனா ஒரு சில காரியம் என்ன தெரியுமா? எதை நான் நினைக்கணும்? இவ்வளவு காரியத்தை நான் சொன்னேன் இல்லையா? செகண்ட் பார்ட், எதை நான் நினைக்கணும்? ஆலயத்துக்கு வந்துட்டேன், செபிக்கிறேன், கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர, துதிக்கிறேன், மகிமைப்படுத்துறேன், ரைட்டு. இதோட போறவங்க அடுத்த வாரம் தான் வரப்போறாங்க. அல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் விசுவாசி எல்லாம் இருக்கு. நியூ இயர் விசுவாசி, கிறிஸ்துமஸ் விசுவாசி, குட் ஃப்ரைடே விசுவாசி, திருவிருந்து விசுவாசி. சண்டே விசுவாசத்தெல்லாம் சொல்ல முடியாது. இந்த வாரம் வரும், அடுத்த வாரம் வராம போ. அல்லேலூயா. திருவிருந்து விசுவாசி சேர்க்க கூடாது உள்ள. ஆமாங்க, சுத்திகரிப்பு ஆராதனை நீ வரலன்னா திருவிருந்து கொடுக்க கூடாது. எத்தனை கோடி நஷ்டமானாலும் அதை பத்தி கவலையே கிடையாது. அல்லேலூயா. எங்கு 2-3 பேர் இருக்கிறார்களோ அங்கே நான் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுவேன். அல்லேலூயா. 3 பேர் ஆண்டவருக்கு பயந்து, ஆண்டவர் நாமத்தை துதித்து மகிமைப்படுத்தி, பயத்தோடு நடுக்கத்தோடு கூட வந்து சுத்திகரிப்பு ஆராதனையில சுத்திகரித்து கொண்டு மறுநாள் காலையில ஆயத்தத்தோடு பயத்தோடு வந்து திருவிருந்து ஆராதனையில பங்கு கொள்கிற அவங்களுக்கு மாத்திரம் தாங்க கொடுக்கணும். எல்லாருக்கும் கலக்கமாகுது. ஆனா வந்துடணும். வருவீங்களா? எத்தனை பேர் வருவீங்க? எத்தனை பேர் வருவீங்க? எல்லாரும் வருவீங்களா சுத்திகரிப்பு ஆராதனைக்கு? ஐயா வராங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரையும் குறை சொல்றதுக்காக வரல. எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ பரிசுத்தவான்கள், அதான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஆகவே ஒரு சில காரியங்கள், ஒரு 4 வசனங்கள். அன்னாலை நினைத்த தேவனுக்கு நான் எப்படி இருக்கணும்? ஆகாரை நினைத்த தேவனுக்கு எப்படி இருக்கணும்? சங்கீதத்துல தாவீது சொல்றார், கர்த்தர் நினைத்திருக்கிறார். தாவீதை நினைத்த கர்த்தர், அவருக்கு நம்ம எப்படி இருக்கணும்? அல்லேலூயா. ஒரு 4 வசனத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது உபாகமம் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீ எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்தாய் என்று, நீ எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்தாய் என்று உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்தில் இருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்று நினைப்பாயாக. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, முதலாவதாக நீ எங்கு விழுந்து கிடந்தாயோ, எங்கு அடிமைத்தனத்தில் இருந்தாயோ, எங்க அடிமைத்தனத்திலிருந்து சேற்றிலிருந்து கர்த்தர் உன்னை எழுப்பினாரோ அந்த இடத்தை நீ மறந்து போகாதபடிக்கு புறப்பட பண்ணின பிதாவாகிய தேவனை நினைப்பாயாக என்று உனக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். நான் கட்டளை கொடுத்தாரு. நாங்க சொல்ற அந்த பைபிள் வசனம் என்ன சொல்லுது? எங்க போய் நினைக்க முடியாது நீ. அல்லேலூயா. சீரியல் பாத்தீங்கன்னா ஆண்டவர் நினைக்கிறேன்னு சொல்லவே முடியாது. சினிமா பாத்தீங்கன்னா ஆண்டவர் நினைக்கிறேன்னு சொல்லவே முடியாது. இன்னைக்கு பூரா ரீல்ஸை பாத்தீங்கன்னா ஆண்டவர் நினைக்கிறேன்னு சொல்லவே முடியாது. ஆண்டவர் எப்பயோ உன்னை மறந்துட்டு இருப்பார். என்னைக்கு நீ ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிக்கிறியோ, என்னைக்கு நீ Facebook ஓபன் பண்றியோ, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் எப்பெல்லாம் ஓபன் பண்றியோ அப்பெல்லாம் ஆண்டவர் தள்ளி நிற்கிறாருன்னு அர்த்தம். நல்லதை பார்க்கணும்னு சொல்ல, நான் இல்ல பார்க்காதீங்கன்னு சொல்லல. பைபிளை படிங்க. பயணம் போறீங்க, பைபிள் எடுத்துன்னு போக முடியல, பைபிளை படிங்க, பக்கத்துல இருப்பார். அது கீழவே வேற மாதிரி காட்சியா இருந்தா அத்தை பார்த்தீங்கன்னா ஒதுங்கி நிற்பார். அல்லேலூயா. எவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது, எவ்வளோ நல்ல காரியம் இருக்குது. பைபிள் சொல்லுகிறது,
புறப்பட பண்ணின தேவன். எங்க இருந்து உன்னை புறப்பட பண்ணின? 450 வருடங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலே முறுமுறுத்தார்கள். பைபிள் சொல்லுது, யாத்திராகமம் புத்தகம் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம், இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் கண்ணோக்கினார், இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நினைத்தருளினார். கரங்களை தட்டுவோமா? கரங்களை தட்டுவோமா? அவர்கள் விடுகிற பெருமூச்சை கர்த்தர் கேட்டார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ அவர்கள் புறப்பட பண்ணின அடிமைத்தனத்தை கர்த்தர் நினைக்கிறார். ஆனா நானா நினைக்கல. எனக்கென்று ஒரு திருச்சபை, எனக்கென்று ஒரு ஊழியக்காரர்கள், எனக்கென்று ஒரு குரூப் இருக்குது ஜெபம் பண்றதுக்கு, என்னை விசாரிக்க, என்னை சந்திக்க ஏதோ திருச்சபையானது இருக்குது. அதை எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. அல்லேலூயா. ஒன்னிலங்க என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, வருத்தத்தோடு சொல்றேன். ஒரு இடத்துல கல்யாணம் நடக்குது. பாஸ்ட் ஐயா என்ன பண்றாங்கன்னா, அவங்களால முடிஞ்ச ஒரு காணிக்க கொடுத்துட்டு பார்த்துட்டு சென்ட் பண்ணிட்டு வாழ்த்து சொல்லிட்டு வந்துடுறாங்க. இது வரைக்கும் நீங்க கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க. சபைக்கு வரலன்னா ஜனங்க, ஏமா சபைக்கு வரல? ஐயா வயிறு வலியா வரல. சரி பிரதர், நீங்க ஏன் பிரதர் வரல? நான் வேலைக்கு போயிட்டேங்க. நீ ஏன் சிஸ்டர் வரல? முட்டி வலிங்க, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க இல்லையா? அடுத்த வாரத்துல இருந்து அந்த தம்பதி திருச்சபைக்கு வரல. 20 வருஷம் வராங்க. மாசம் 3500 ரூபாய் தசம்பாகம் கொடுக்குறவங்க 20 வருஷமா வராங்க. மறு வாரத்துல இருந்து வரல. போன் பண்றாரு, ஐயாக்கு போன் பண்றாங்க, சர்ச்சில் போன் பண்ண, யாருக்கும் பதிலும் கிடையாது. அப்போ ஒருத்தர் மூலியமா அனுப்பி வைக்கிறார். நம்ம இவ்வளவு போன் பண்ணியும் நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிள் வரலையே, ஒரு பொறுப்பாளர் அனுப்பலான்னு அனுப்பி வைக்கிறார். சரி, அதுக்கப்புறம் போகலாம். அந்த பையன் சொல்றான், மாப்பிள்ளை பையன், மாசம் 3500 ரூபாய் தசம்பாகம் கொடுக்குறேன், யாரோ ஒருத்தர் கொடுத்த பேண்ட் சட்டை எடுத்துன்னு வந்து எனக்கு கொடுத்துட்டு போறாரு. புரியுதா உங்களுக்கு? அவரு முழு நேரம் ஊழியக்காரர். முழு நேரம் ஊழியம் செய்யறவங்களுக்கு 100 ரூபான்றது பெரிய காரியங்க. கர்த்தர் நடத்துறார். மொத்தமா மாசம் 1,50,000 அவங்களால பார்க்க முடியாது. ஆர்பார்ல வேலை செய்து ஊழியம் செய்யல, ரயில்வேல வேலை செய்து ஊழியம் செய்யல. முழு நேரம் அப்பாவுக்கு ஒப்பு கொடுத்து அவ்வளவு உபத்திரவத்திலும் பிரச்சனையிலும் நிந்தையிலும் ஒரு ஓலை கொட்டால ஊழியம் செய்யற ஒரு தேவ மனுஷன். அவரால் முடிஞ்ச ஒரு காரியத்தை செய்யறார். நீ எத்தனை கோடி கொடுத்தாலும் சரியா, ஒரு தேவ மனுஷன் உனக்கு ஜெபம் பண்றாங்களே, அந்த ஜபத்துக்கு ஈடாவாது. அல்லேலூயா. நைட்டு 3 மணிக்கு ஜெபம் பண்றாங்க, நைட்டு 1 மணிக்கு ஜெபம் பண்றாங்க, எதனா ஒன்று சொன்னா ஓடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அதுக்கு என்ன ஆகுமா சொல்லுங்க? அதுக்காக சர்ச்சுக்கு வராது போவ நீ? கேளு, பாஸ்டர்கிட்ட கேளு, ஐயா அண்ணா நீங்க இப்படி பண்ணிட்டீங்க, ஓகே உட்காந்து பேசி தீர்த்துக்கலாம். திருச்சபையை புறக்கணிக்கிறேன்னு சொன்னா நீ 20 வருஷம் என்ன மெசேஜை கேட்டிருப்ப, 20 வருஷம் என்ன ஜெபம் பண்ணியிருப்ப, அவர் எவ்வளவு போராடி இருப்பாரு உன் குடும்பத்திற்காக, உன் பிள்ளைகளுக்காக, உன்னுடைய நல்ல நலத்திற்காக, ஆசீர்வாதத்திற்காக எவ்வளவு போராடி இருப்பாங்க. எல்லாத்தையும் மறந்துட்டு அவர் கொடுத்த பேண்ட் சட்டை சரியில்லைன்னு சொல்லிட்டு போறியாடா, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? நீ தோப்புல எனக்கு வந்தது பாருங்க கோவம். ஏன்னா அந்த ஊழியக்காரியும் தெரியும், அந்த ஆளையும் தெரியும். இவன் ஆர்பார்ல வேலை செய்யறான். ஆர்பார்ல வேலை செய்துக்குன்னு 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பளம் வாங்கி 3,500 ரூபாய் தசமாகம் கொடுக்கறதே தப்பு. எவ்வளவு கொடுக்கணும்? 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கினா 10,000 ரூபாய் கொடுக்கணும் தசமாக. நீ கொடுக்கறதே நீ கம்மி, வஞ்சிக்கிற தசமபாகத்தை. நீ ஊழியக்காரனை குறை சொல்லிட்டு போற. எங்கடா போனான்னு பார்த்தா பக்கத்து தெருவில் ஒரு சபையில மேல உட்காந்துக்கிறான். அங்க போய் என்ன பண்ண போறேன்னு கேக்குறேன். உன்னை தூக்கி நான் பலிபீடத்துல உட்கார வச்சிட போறாங்களா? சிங்காசனத்துல உட்கார வைக்க போறாங்களா? நீயும் 10ஓட 11 தான். அப்புறம் தான் தெரியும் ஏன்டா அந்த இடத்த விட்டு வந்தோன்னு. இக்கரைக்கு அக்கறை பச்சை. பொறுக்க முடியல, சகிப்புத்தன்மை இல்லை. அந்த ஊழியக்காரர்கிட்ட உட்காந்து பேச உனக்கு வக்கு இல்லை உனக்கு. ஆனா நீ என்ன பண்ற? ஊரெல்லாம் சொல்லி வர. எனக்கு அந்த சபைக்கும் சம்பந்தமே இல்லை, மெசேஜ் கொடுத்துட்டு வருவாங்க தான். ஆனா என் காதுக்கு அடிப்படுற மாதிரி எவ்வளவு பேருக்கு அடிபட்டிருக்கும். அந்த ஊழியக்கார மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் பாருங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ அடிமைத்தனத்தில் இருந்த காரியத்தை நீ மறந்து புறப்பட பண்ணின பிதாவாகிய தேவனை நீ மறந்து போனாய். பரிசுத்த ஓய்வு நாளை அதுக்கு தான் அவனுக்கு கட்டளையிட்டு இருக்கு. ஆகவே நண்பு கத்துடி நல்லா யோசிச்சு பாருங்க. ரட்சிக்கப்படாத முன்னாடி எப்படி இருந்திருப்பீங்க? நீ ஓஹோன்னு கூட இருந்திருக்கலாம். ஆனா அந்த பாவத்தில் எப்படி ஊறி போயிருப்ப. உங்களுக்கு ஜெபம் பண்றாங்களே தேவ மனுஷர்கள்லாம், அந்த சாபம் பாவம் எல்லாம் எங்களான வந்து சேருதுங்க. அதுக்காக ஒரு இடத்துல உட்காந்து போராட வேண்டியதா இருக்குது. எங்களுக்கு தான் தெரியும் அந்த பிசாசுக்கு ஜெபம் பண்ணும்போது அது வந்து என்ன பண்ணுது, எங்களை என்ன பண்ணுது, எங்ககிட்ட எப்படி போராடுது, நாங்க எப்படி ஜெபத்துல போராடுறோம்னு சொல்லி எங்களுக்கு தான் தெரியும். ஆனா உங்களுக்கு எல்லாம் தெரியாது. என் நண்பு தேவனுடைய பிள்ளைகள், ஏன் தெரியுமா? யோபுவுக்கும் ஆண்டவருக்குள்ள சம்பாஷணை தெரியும்.
ஆனா பிசாசுக்கும் ஆண்டவருக்குள்ள சம்பாஷணை தேவ மனுஷனாகி யோபுவுக்கு தெரியாது. அல்லேலூயா. அவன் தான் சொல்றான், நீர் அவனையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் வேலையடித்து பாதுகாத்து கொண்டிருக்கிறீரே, அவனை மாத்திரம் தொடும், மீதியை நான் பாத்துக்கிறேன். யோபுவுக்கு தெரியாது. சூப்பரா இருக்கிறாங்க, நல்லா சாப்பிட்டுக்கின்னு மனைவி பிள்ளைங்களோட நல்லா இருக்கிறாரு. யோபுக்கு இந்த காரியம் தெரியாது. அதுக்குதான் சொல்றேன், எங்களுக்கும் பிசாசுக்கும் நடக்கிற போராட்டம் விசுவாச மக்களுக்கு தெரியாது, பிதாவாகிய தேவனுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. ஆகவே முதலாவது கர்த்தர் நம்ம நினைக்கணும்னு சொன்னா, அன்னாலை போல, ராகாலை போல, யோசப்பை போல, தாவீதை போல கர்த்தர் நம்ம நினைக்கணும்னு சொன்னா, புறப்பட பண்ணின அடிமைத்தனத்தை நம்ம நீ நானும் நினைக்கணும். அன்னைக்கு யார் வந்தது? திருச்சபையில இருந்து யார் வந்தது? என் குடும்பத்தை விசாரிக்க, எனக்காக ஜெபிக்க, எனக்காக போராட. எவ்வளவு அழுது இருப்ப, எவ்வளவு புரண்டு இருப்ப, எவ்வளவு குற்றம் சொல்லி இருப்ப மத்தவங்க மேல. இன்னைக்கு கர்த்தர் உன்னை சுகமா திருச்சபையில உட்கார வச்சிருக்கிறாரு. இந்த திருச்சபையை விட்டுட்டு வேற எங்க போனா உனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு சொன்ன தேவ மனுஷன் என்ன சொன்னாரு தெரியுமா? எங்க வேணாலும் போ, ஊழியக்காரனா போ. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்போ. ஆனா அங்க போய் உக்காந்து கை தட்டினுற வேலையை வச்சுக்காத. அந்த கை தட்டுல இங்க வந்து உட்காந்து கை தட்டினு அந்த வேலையை மாத்திரம் பார்க்காது. ஒரு ஊழியக்காரன் அதிகாரம் உள்ளவனா போ, அதுதான் எனக்கும் நல்லது, ஆண்டவருக்கும் புகழ்ச்சி. அது ஒரு ஊழியக்காரனை இந்த திருச்சபை வெளியே அனுப்பி இருக்குது. ஆனா விசுவாசியா போய் இங்க விசில் அடிச்சுன்னு கை அடிச்சுன்னு உட்கார மாதிரி அங்க போய் உட்காராது. அது ரொம்ப மோசமான, முன்னிலைமை காட்டிலும் பின்னல ரொம்ப மோசமாயிரு. ஆகவே அடிமைத்தனத்தில் புறப்பட பண்ணினதை நினைக்கணும். இரண்டாவது ஒரு காரியம், அதே உபாகமம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படி தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ, தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ, கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷம் அளவு வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. கரங்களை தட்டி அப்பாவுடைய நாமத்தை மைப்படுத்துவோமா? அடுத்த வசனம் வாசிங்க. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். அன்பு தேவச்சனமே, கர்த்தர் நடத்தி வந்த வழியை நினைப்பாயா? முதலாவது அடிமைத்தனத்தை நினைப்பாயா? பாவத்தில் இருந்ததை, உழன்று கடந்ததை, சேற்றில் புரண்டதை நினைப்பாயாக. இரண்டாவது, வனாந்தரத்தில் 40 வருடங்கள் வழிநடத்தி வந்தாரே, அதை நினைப்பாயாக. உன்னை சோதிக்கும்படியாக, கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று உன்னை சோதிக்கும்படியாக உன்னை நடத்தி வந்த வழியை நீ நினைப்பாயாக. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? கர்த்தர் உன் பிதாக்களுக்கு பரலோகத்தில் இருக்கிற மன்னாவினால் அவனுக்கு ஆகாரம் கொடுத்து அவனை போஷித்தார். கர்த்தருடைய வார்த்தையினாலே அவன் ஆகாரமை சாப்பிட்டு பிழைத்து கொண்டான். என் அன்பு தேவச்சனமே, அப்படி நினைக்கிற மாதிரி அந்த சபை வெறுமையா இருக்காதீங்க. சபை வெறுமையா இருக்காது. கர்த்தர் என்னை நடத்தி, நான் திருச்சபை தான் நடத்துச்சு. தானியேல் பாஸ்டர் மூலமா தான் என் குடும்பத்தை கர்த்தர் நடத்தினார். அவர் மூலமா தான் கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தார். அவர் மூலமா தான் நான் வீடு கட்டினேன். அவர் மூலமா தான் என் பிள்ளைங்க எனக்கு நல்லா இருக்குது. அவர் ஜெபம் பண்ணி அந்த ஆசீர்வாதத்தினாலதான் இன்னைக்கு என் பெண்ணுக்கு நான் திருமணம் நடத்தினேன். யாரு நினைக்கிறார்களோ என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அவர்களை நினைத்து இருக்கிறார், அவர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அடிமைத்தனத்தை நினைக்க வேண்டும். இரண்டாவது, நடந்து வந்த வழியை நினைக்கும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒரு மனும் பிதாவிடத்துல வர முடியும். அல்லேலூயா. அதை மறந்துடுறாங்க. இன்னைக்கு அதை மறந்துடுறாங்க. எவ்வளவு பேர் தெரியுமாங்க, என் காதால கேட்கறாங்க ஊழியக்காரங்களை, ஒரு சாதாரண விசுவாசிங்க குறை சொல்றத அவங்க நெருப்பு மேல நின்று ஊழியம் செய்யறதுன்னு மறந்துடுறாங்க. எவ்வளவு நாள் கையில காசு இல்லாம ஊழியம் செய்திருப்பாங்க தெரியுமா? ஒரு பாஸ்டிங் பிரேயர் நடக்க போது 11 மணிக்கு சாப்பாடு ஆகாரம் கொடுக்கணும். 8:30 மணிக்கு முட்டி போட்டு ஜெபம் பண்ணி அழுதுனுக்கிறாரு அந்த பாஸ்டர். ஐயா, என்கிட்ட 400 ரூபாய் தான் இருக்குது, வரவங்க 50 பேர் வருவாங்க ஐயா, நான் எப்படி சாப்பாடு பண்ணி 8:30 ஆகி போச்சியா, நான் ரெடில்ஸ்ல இருந்து புளியாந்தோப்பு வரணும்,
அதுக்கப்புறம் போய் எல்லாம் திங்ஸ் எல்லாம் வாங்கி சமையல் பண்ணோம். நான் என்ன பண்றது தெரியாது, அழுதுன்னு உக்காந்துக்கிறாரு ஜெபம் பண்ணிக்கணும். கர்த்தர் பேசுறாரு. ஒருத்தர் வராரு, உங்க கையில எவ்வளவு சொன்னேன்? 400 ரூபாய், அது கொடுத்து அனுப்பிச்சிடும் அப்படின்னு. காலையில் 8:30 மணிக்கு நடக்குது இந்த சம்பவம். சொல்றது கதை இல்லை, நிஜம். ஆண்டவர் செய்த காரியம் அற்புதம். அவருக்கு இன்னும் அழ வந்துச்சு. இருக்கிற 400 ரூபாய் நான் இப்ப எப்படி பஸ் பாருக்கு போகணுமே, ஆட்டோ விட்டு பிடிச்சின்னு போனா கூட ரெடில்ஸ்ல இருந்து புளியாந்து போறணும்னு சொன்னா கூட 250 ரூபாய் 300 ஆயிடுமா ஆட்டோவுக்கு, பஸ்ல போனா லேட் ஆயிடுமே, நான் என்ன பண்ணுவேன் ஆண்டவர் அப்படின்னு அழுதுனேங்கிறார். கரெக்டா ஒருத்தர் வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போட்டு வந்து வாசல்ல நிக்கிறார். இங்க சாம் செல்வம் யாருங்க? சாம் செல்வம் யாருங்க? அவங்க மனைவி வராங்க. இவரை பார்த்து ஊழியக்காரன் தெரிஞ்சிச்சு. ஏன்னா வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டோடு நிக்கிறார். நீங்க யாருங்க? நான் பாஸ்டர்மா. உங்களுக்கு யார் வேணும்? சாம் செல்வன் ஒருத்தர் இருக்கிறாரா? எங்க வீட்டுக்காரர் தான் உள்ள இருக்கிறாரு, வாங்கன்னு கூப்பிட்டு உட்கார வச்சு தண்ணி கொடுத்து என்ன விஷயம்னு கேட்க. நான் திருவண்ணாமலையில இருந்து வரோமா, வந்துட்டு ஊழியம் செய்துட்டு காலையில கிளம்பினேன், மாதாவரத்துல பஸ் ஏறதுக்கு கிளம்பினேன். என் பர்ஸு அந்த பைபிள் பேக்லாம் யாரையும் திருடிட்டாங்க, காசே இல்லை, யாருக்கிட்டையும் கேட்கறதுக்கு எனக்கு கூச்சமா இருக்குது, வெக்கமா இருக்குது. ஒரு ஊழியக்காரன் யாருக்கிட்ட போய் கேட்பேன்? என்னால அங்கே திருவண்ணாமலைக்கு போக முடியுமா, நடந்து போக முடியுமா? முடியாது. அப்படி அங்கங்க கேட்கும் போது ஒருத்தர்கிட்ட விசாரிச்சேன், ஒரு சர்ச்சாண்ட. அப்போ சாம் சொல்லுன்னு ஒருத்தர் பேராயர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை தேடி போங்க. அதுதான் வந்தேன். கிட்டத்தட்ட ரெட்டில்ஸ்ல இருந்து நான் நடந்தே வரமா. அவர் இப்படி திரும்ப இவர் அழுவா, அவர் அழுவா, இவர் அழுவா, அவர் அழுவா. ஏன்னா தேவன் செய்த அற்புதம் கிரிய இவரு தெரிஞ்சிச்சு. 400 ரூபாய் கொடுத்துட்டா அப்பா எப்படியும் நம்மள தெம்பா அனுப்பிச்சிருவாருன்னு அவருக்காக. இவருக்கு 400 ரூபாய் கட்சிச்சே, திருவண்ணாமலைக்கு போயிடுவோன்னு இவருக்காக உக்காந்து 2 பேரும் பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபம் பண்ணிட்டு அனுப்பிச்சிட்டாரு. இவர் பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு ரெடியாகிறாருங்க. 9:30 மணிக்கு ஐயா செல்லுல மெசேஜ் வருது. ஏன்னா அவர் கோட்டையில் ஒர்க் பண்றாரு, ரிட்டையர்ட் ஆக போறாரு, கோட்டையில் ஒர்க் பண்றாரு. பிஎஃப் 1 ரூபாய் கூட தள்ளி அப்படிலாம் இல்லைங்க, 40,000 ரூபாய். அல்லேலூயா. 39,000 ரூபாய் இல்ல, 41,000 ரூபாயும் கிடையாது, 40,000 ரூபாய். எப்பயோ வர பிஎஃப் ப்ராவிடன்ட் பண்ணிட்டு செல்லுல மெசேஜ் காட்டும். எப்படி இருக்கும் அவருக்கு? போன் பண்ணாரு, ஈவினிங் ஒரு கன்வென்ஷன் மீட்டிங். அல்லேலூயா. காலையில பாஸ்டிங் பிரேயர், ஈவினிங்னா கன்வென்ஷன் மீட்டிங். அட்ரா போஸ்டர் டக்கு 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 டக்குன்னு பசங்க செய்தான. காலையில பாஸ்டிங், ஈவினிங் கன்வென்ஷன் மீட்டிங்ல இவர் அழுதுன்னு சொல்றாரு. ஏன் தெரியுமா? அவர் பைபாஸ் சர்ஜரி பண்ணா செத்துருவன்னு சொன்னாங்க. அவரை 15 பேர் ஆப்ரேஷன். அப்ப யாரோ ஒருத்தர், ஐயா தான் அடிக்கடி சொல்லுவாங்க, ஹாஸ்பிட்டல் ஊழியத்துக்கு போகலாம், கிராம ஊழியத்துக்கு போகலாம். யாரோ ஒருத்தர் போய் ஐயா படுத்துன்னு இருக்கும்போது அந்த துண்டு பிரசுரத்தை கொடுத்துட்டு, இதை நம்புங்க, கர்த்தர் உனக்கு உயிரை கொடுப்பார், ஜீவனை கொடுப்பார். அப்படியா? கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்தா உங்களை மாதிரி நான் ஊழியம் செய்யறேன் அப்படின்னு படுத்துக்கினே சொல்றாரு. ஈவினிங் வரைக்கும் ஆப்ரேஷன் நடக்குது. இவர் ஏற்கனவே எம்ஏ படிச்சவர். இவர் இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொல்லி டாக்டர் பேசிக்கிறாங்க இங்கிலீஷ்ல. எல்லாம் பண்ணிட்டோம், இது மேஜர் ஆப்ரேஷன், இவங்க கூட பழைக்க மாட்டான் சொல்லிடு, அவங்க யாருன்னா வந்தானா கையெழுத்து வாங்கிட்டு. இவர் இங்கிலீஷ்ல கேட்டாருங்க பாருங்க. அவங்க மனைவி பிள்ளைங்கெல்லாம் கூப்பிட்டு, அம்மா நீங்களாம் என்ன பண்ணுங்க, கோயிலுக்கு போயிடுங்க, சச்சி யாரோ ஒருத்தர் ட்ராக்ஸ் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க, நான் இல்லைன்னா கூட கோயிலுக்கு போயிடுங்க, நான் வந்தா நம்மளாம் ஊழியம் செய்யலாம். அல்லேலூயா. ஆப்ரேஷன் நடக்குது, 14 பேர் சாகுறாங்க, ஒரு ஒருத்தர் மொழிக்கு. இன்னைக்கு 15 சபைக்கு தலைமை போதகர் பிஷப் அவரு. அல்லேலூயா. அவங்க 3 பசங்க. ஒரு ஆச்சரியம் என்னன்னா, ஆப்ரேஷன் பண்ண பிறகு ஒரு குழந்தை பிறந்து அந்த பொண்ணு இப்ப பாஸ்டரா இருக்கு. அல்லேலூயா. எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. கனியாபுரத்துல சர்ச்சு நடத்துதுங்க, அந்த பொண்ணுக்கு 2 பசங்க. இவ்வளவு பெரிய தெய்வத்தை கடவுள் நம்ம கையில வச்சுக்கின்னு, என்னமோ சொல்லுவாங்களா, ஆட்டுக்குட்டி தோல் மேல போட்டுக்கின்னு ஆட்டுக்குட்டி காடணுவாங்களே, அது போல இருக்கு. ஆகவே நாம் நடந்து வந்த வழியே நினைத்து பார்க்கணும். 3வது ஒரு காரியம், இன்னொரு காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடறேன். 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. உபாகம். உன் தேவனாகிய கர்த்தரை உன் தேவனாகிய நினைப்பாயாக, கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். அடுத்த வசனம்,
உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து கர்த்தரை நீ மறந்து வேறு தேவர்களை பின்பற்றி வேறு தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வாயானால் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்று இன்று உங்களுக்கு சாட்சியா அறிவிக்கிறேன். இன்று உங்களுக்கு நான் சாட்சியாய் அறிவிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் எனக்கு சம்பாதித்ததற்கு பலன் கொடுத்தார் என்பதை நினைக்க வேண்டும். பவுல் போய் கேட்கிறார், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், அப்பா எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது நீங்க வேண்டும் என்று 3 முறை ஜெபம் பண்ண. எத்தனை முறை? 3 முறை ஜெபம் பண்ண. அப்பா அந்த முள்ளை எடுத்து போடுங்கப்பா. இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டு ஆண்டவர். அதை பத்தியே பேசல அவரு. முள்ளை எடுத்துடுறேன், என்ன முள்ளு, எந்த முள்ளு, எப்படிப்பட்ட முள்ளு, எவ்வளவு அடி, எவ்வளவு உயரம், அதெல்லாம் பார்க்கல, கேட்கவே இல்லை. உன் பலவீனத்தில் பலன் பூரணமாய் விளங்க நீ கிளம்புனார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு அப்படி சொன்ன தெய்வம் தான் பாவியான சாதாரண மனுஷனுக்காக தன் ரத்தத்தை அந்த பூமியில சிந்தினார். ஆகவே என் கை சம்பாதிப்பதற்கு தேவன் எனக்கு பலனை கொடுத்தார் என்பதை நான் நினைக்க வேண்டும். சபைக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க, சபைக்கு வந்த பிறகு நீங்க எப்படி இருக்கீங்க? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க பாப்போம். அன்னைக்கு எப்படி இருந்தீங்க, இன்னைக்கு உங்களுடைய குடும்பம் எப்படி இருக்கிறது? அன்னைக்கு உனக்கு விரோதமா இருந்தவங்க, சத்துருவா இருந்தவங்க இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க, உங்களோட எப்படி பழகுறாங்கன்றதை நினைச்சு பாருங்களேன். ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை நீ நினைப்பாயா. அதனால நான் படித்தேன், அதனால நான் சம்பளம் வாங்குறேன், நான் டிகிரி வாங்கினேன் அதனால நான் வேலைக்கு போகிறேன், நான் இப்படி இருக்கிறேன், எங்க வீட்டுல இவ்வளவு சொத்து பத்து இருக்குது, இதனால நான் இப்படி இருக்குன்னு சொல்லாதீங்க. ஆண்டவர் தான் எனக்கு பலனை கொடுத்தார். நான் படிப்பதற்கும், நான் வேலை செய்வதற்கும், நான் நடந்து போவதற்கும், என் குடும்பத்தை பாதுகாப்பதற்காகவும், என் மனைவி பிள்ளைகளோடு கூட நான் சந்தோஷமாய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காகவும் கர்த்தர் எனக்கு பலனை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவினால் செய்ய எல்லாவற்றும் எனக்கு செய்ய பலன் உண்டு. அப்போ கிறிஸ்துவின் நாமத்தினாலே, கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தினாலே, இயேசு கிறிஸ்துவினாலே, அவருடைய வல்லமையினாலே, அவருடைய தயவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. மூன்றாவது, கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்ததை நான் நினைத்து. நான்காவது காரியம் சொல்லி நான் முடிக்கிற அதே உபாகம் புத்தகத்தில, உபாகம்னா யோசுவா புத்தகம் 1:13. யோசுவா 1:13. கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை இளைப்பாற பண்ணி, உங்கள் இளைப்பாற பண்ணி இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தாரே, இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தாரே. அல்லேலூயா. கடைசியாக திருச்சபையிலிருந்து புறப்பட்டு வருகிற இந்த வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஊழியக்காரர் மூலமாக பேசுகிற இந்த வார்த்தையை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவிலிருந்து கர்த்தர் தப்புவிக்கிறார். அப்ப அந்த வார்த்தை எதற்காக வருதுன்னு சொன்னா, உங்களை குணமாக்கி அழிவிலிருந்து தப்புவிக்கும்படியாக, கர்த்தர் உங்களோட கூட இருக்கும்படியாக இந்த வார்த்தை புறப்பட்டு வருது. நான் சொல்லிய இந்த வசனமே உங்களை நியாயம் தீர்க்கும் என்று வேதம் சொல்லுது. ஆகவே கர்த்தர் அன்னால மாத்திரம்தான் நினைச்சார், ராகேல மாத்திரம்தான் நினைச்சார், யோசப்ப மாத்திரம்தான் நினைச்சாரு, தாவீத மாத்திரம்தான் நினைச்சாருலாம் சொல்லாதீங்க என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை அவர் ஆசீர்வதிப்பார். இப்ப ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 49:13-14 வாசித்து முடிப்போம். சீயோனே, கர்த்தர் என்னை கைவிட்டார், சீயோனே, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலும் அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அடுத்த வசனம், இதோ என் உள்ளம் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். ஏன் உன்னை நான் மறக்கல? என் உள்ளம் கைகளில் நான் வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. உன்னுடைய செயல்கள், உன்னுடைய கிரியைகள் எல்லாம் எப்பொழுதும் என் முன்னே இருக்கிறது. அடுத்த வசனம், உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள், உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். உன்னை பாழாக்க வேண்டும் என்கிற நினைத்தவன் புறப்பட்டு போவான். உன்னை நிர்மூலமாக்க வேண்டும் என்று நினைத்தவன் புறப்பட்டு போவான். ஏன் தெரியுமா? கர்த்தர் என்னை பெயர் சொல்லி அழைத்து உள்ளங்கல் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. தாய் தகப்பன் ஒரு மறந்து போகலாம், ஆனால் ஒரு போதும் உங்களை நான் என்ன பண்ணல,
மறந்து போகவே மாட்டேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் ஆமே இதுவரை தத்தினீரே, இரவும் பகலும் என்னை நினைத்து அல்லேலூயா நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கிறேன், தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறேன். தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கிறேன், தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறேன். அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே, அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களில். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஏசையா ரிபதலபலபா, அல்லேலூயா. ஏசையா மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. ரிபதலபலதரபலபா, அல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி அப்பா. எல்ராய் எல்ராய் என்னையும் கண்டீரே, நன்றி சொல்வேன். அல்லேலூயா. ஓ நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் ஜீவனுள்ள பரலோக நல்ல பிதா, ஸ்ரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிறப்பான என்னுடைய பாலகனை மறந்தாலும் ஒரு போதும் நான் உங்களை மறப்பது. அன்னாலை நினைத்தருளினீர், ஆகாரை நினைத்தருளினீர், மோசேம் யோசுவாவின் கூட நினைத்தருளினீர் அப்பா. இஸ்ரவேல் ஜனங்களை கண்ணோக்கி அவர்களை நினைத்தருளினார் என்று வேதம் சொல்லுகிறது. யோபு சொன்னார், என் இனஜன பந்துக்கள் எல்லாம் மறந்து போனார். தாவீது சொல்லுகிறார், என்னிடத்தில் ஒருவன் பேச வந்தார், வஞ்சகமாய் பேசுகிறான், எல்லாரும் என்னை மறந்து போனார்கள். தாவீது சொல்லுகிறார், அப்பா இந்த தேவன் என்றைக்கும் சதா காலமும் உயிருள்ள தேவன், அவர் என்றும் எங்களை வழிநடத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பா மோசே கூட இருந்தது போல யோசுவா, நான் உன்னோட கூட இருப்பேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன் என்று சொன்ன கர்த்தர் ஆண்டவரே, இதோ இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே, இந்த மாதத்தின் கடைசி இறுதி நாளிலே கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அப்பா கர்த்தர் தம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்ற வார்த்தையின்படியாக
பான பாத்திரக்காரன் யோசேப்பை மறந்து போகலாம், சுயம்பாகி யோசேப்பை மறந்து போகலாம், பார்வோன் ராஜா யோசேப்பை மறந்து போகலாம், போதிபான் வீடு யோசேப்பை மறந்து போனாலோ அதே எகிப்து தேசத்தில் கர்த்தர் அவனை மறக்காதபடி அவனோடு கூட இருந்து அவனை வெளியே கொண்டு வந்து, ராஜாவுக்கு இரண்டாவதாக எகிப்து தேசத்தில் முழுமைக்கும் அதிகாரியாய் கர்த்தர் மாற்றினீரே, அதே போல இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை கட்டளையிடும்படியாய் ஸ்தோத்திரம். அற்புதமான அந்த வாய்ப்புக்கு நன்றி அப்பா. அன்பு போதகரையும் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய மனைப்பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க சுவாமி. திருச்சபையும் ஆசீர்வதிங்க ஆண்டவர். வருகிற வாரங்களிலே அநேக ஆத்துமாக்கள் அறுவடை செய்ய இன்னும் பவுஞ்சியாய் கொண்டு வர கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.